அதுக்காக பலத்த கைதட்டல் கொடுத்தலாம். So yes, ஒரு பலத்த கைதட்டல் கொடுத்தலாம் for the Bear House launch in Phoenix Market City by Vijay Sidhu அவர்கள். பேசுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அதை மட்டும் நாங்க எல்லாரும் பண்ணிடலாமா? 1 1 4 ஓகே, இதுக்கப்புறம் நீங்க தான் பேசணும். சொல்லுங்க, எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க? Welcome to Thank you. ரொம்ப நன்றி. இவ்வளவு பேர் வருவீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. Thank you எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஹாய் வணக்கம். உங்க வீட்டுக்கு வந்து மீன் குழம்பு சாப்பிடாம போவே மாட்டேன். சூப்பர். ஆக்சுவலி ஓகேடா. Thank you. அண்ணா, உங்களுக்காக சென்னையில மட்டும் இல்ல, ஆந்திரால இருந்து வந்திருக்காங்க, திருநெல்வேலியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்ல இருந்து வந்திருக்காங்க, தர்மபுரியில இருந்து வந்திருக்காங்க, கேரளால இருந்து வந்திருக்காங்க, நிஜமாலுமே வந்திருக்காங்க டிராவல் பண்ணி உங்களை பார்க்கணுன்றதுக்காக. டிராவல் பாண்டிச்சேரியில இருந்து வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாண்டிச்சேரி அவர் ஓன் கண்ட்ரில, அதனால கொஞ்சம் பாசம். அதுக்காக பெங்களூரை நாங்க சட்டம் விட்டு கொடுக்க மாட்டோம். பெங்களூரா இருந்தாலும் கேரளா இருந்தாலும் எல்லாருமே இந்தியர்கள் போது பெருமையா இருக்கு. தேங்க்யூ. இந்த ஐபிஎல் வந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா சென்னை, பெங்களூர் அது இதுன்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரையும் ஒரு மனதா இங்க பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பி. எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல பாதி பேரை பார்த்தாலே தெரியுது, ஒய்ஃபை பர்ச்சேஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு எங்க போறதுன்னு சொல்லிட்டு தெரியுது. போர் அடிக்கிறவங்க எல்லாருமே இங்க வந்திருப்பீங்க. சீக்கிரமா போங்க. அங்க 25,000 ரூபாய் பில்லு வருதோ, 30,000 ரூபாய் பில்லு வருதோ, இப்ப போனாதான் தடுத்து நிறுத்த முடியும். அதுவும் ஃபீனிக்ஸ் மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வரணும்னாலே 1 மாசம் சம்பளம். என்னம்மா வேகமா தலையாடுற? கரெக்ட் தானே? அதனால முடிஞ்ச அளவுக்கு கட்டுப்படுத்திருங்க. இப்ப என்னடா சொல்றா? வாடா, லவ் யூடா, தேங்க்யூடா. தேங்க்யூ. உங்களோட வெரி ஸ்மாலஸ்ட் ஃபேன் பாக்குறீங்களா? வெரி ஸ்மாலஸ்ட். அப்படி கைய வைக்காதம்மா, சொல்லுமா. அங்க பாருங்க, உங்களோட வெரி ஸ்மாலஸ்ட் ஃபேன் வந்திருக்காங்க. அவனே தூண்டிட்டு இருக்கியா? அவங்க வயித்துல இருக்கும்போதே விஜய் சித்து vlogs தான் பார்த்தாங்களாமா. அது நிஜமா சொன்னாங்க. ஏதோ தெரிஞ்சது கொஞ்சம், தெரியாதது நிறைய, இப்படின்னு ஏதோ கொஞ்சம் வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கேன். என்னது இது? எனக்கு தொப்பி வாங்கிட்டு வந்தீங்களா? செம்மையா இருக்கு. தேங்க்யூ. நைஸ் கிஃப்ட். போட்டுக்கிறேன். ஓகேவா? பத்தல, பரவாயில்ல. எனக்கு பத்தலைன்னா நான் இனியால்கிட்ட கொடுத்துட்றேன். டோன்ட் வரி. லூஸ் பண்ணிக்கிறேன். லூஸ் தான் நான் ஈஸியா லூஸ் பண்ணுறேன். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூமா. நன்றி. யாரோ அந்த பிள்ளை பக்கத்துல? நீங்க எல்லாம் இந்த படம் பார்க்க வந்தவங்க, இன்னைக்கு எல்லைக்கே பார்க்க வந்தவங்க, கரெக்டா? படம் பார்த்துட்டு இப்ப ஆப்பிள் மேட்ச் ஆகுதான்னு வெளில நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னது
நீ அங்கிருந்து வீடியோ எடுக்கிற ஆங்கிலே தப்பா இருக்கே. போன உள்ள வையா முதல். இல்ல ஆனா சொல்லுங்க, சோ வேர் ஹவுஸ் லான்ச்சிங் வந்திருக்கீங்க, அவங்களோட சட்டை தான் நம்ம 2 பேருமே போட்டிருக்கோம். நீங்க போட்டிருக்கீங்க ஓகே, என்ன அதே போட்டு அதாவது ஓச்சில கொடுத்தா வாங்கி போட்டுக்கணும். ஏன் இதுக்கெல்லாம் கேட்க கூடாது. கடை திறப்புக்கு வராங்கன்னா ஒரு சட்டை கொடுக்குறாங்க. நானே அந்த சட்டையை லைட்டா கரையாகிட்டேன் வரும்போது, அதனால அதுக்கே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நானே கிழிச்சு விட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இது உங்க பேண்டா? ஆமா, என் பேண்ட். சூப்பரா. இந்த போட்டு தான் வெளியில போறீங்களா? ஆமா, நான் ஜாலியா இருக்கு, கொஞ்சம் காத்தோட்டம். யாரா அவன் பேண்ட பார்த்து ஏன்னு கத்துறவனா? கத்த கூடாது. பெண்கள் நாட்டின் கண்கள். ஆனா பேண்ட் நல்லா இருக்குல்ல? பேண்ட் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. ஓகே, அவங்க பிராண்ட பத்தி சில வார்த்தைகள். அதான் இது ரொம்ப நாளா வந்து நம்ம ஆன்லைன்லயே பர்ச்சேஸ் பண்றோம். இது எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைமா விர்ச்சுவலா ஒரு ஸ்டோருக்கு, அந்த ஸ்டோருக்குள்ள வந்து பார்த்து, ஏன்னா நம்ம ஆன்லைன்ல வாங்குறது பாதி பொருளாவே வராது. அங்க பிளாக் இருக்கும், வீட்டுக்கு வந்தா வயலட் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க வந்து பார்த்து அதை ஃபீல் பண்ணி டச் பண்ணி வாங்கலாம். அது எப்படி இருக்கு. யாரோ கத்திக்கிட்டே இருக்கான், யாரோ அவன். அதனால இங்க வந்து இதை பாக்குறதுல செம ஆசையா இருக்கு. முக்கியமா இந்த கரடி பொம்மை அது கியூட்டா இருக்கு, அதனால இது வாங்கலாம். போட்டோ எடுக்கிறோம். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சென்னையிலே பேசாம இன்னொரு விருந்து வைக்கலாம் போல இருக்கு. சீக்கிரமா பண்ணணும். நம்ம 4 மில்லியனுக்கே விருந்து வைக்கல, ஆக்சுவலா வச்சிருக்கணும். நம்ம இந்த அதான் டயங்கரத்தோட ஷூட்டுக்கு நம்ம போனதுனால நம்மளால இது வைக்க முடியல. டயங்கரம் இன்னும் ஒரு 7-8 நாள் ஷூட் இருக்கு. எனக்கு ஃபைட் எல்லாம் இருக்கு, அதுல ஃபைட் பண்றேன். அதுக்காக என்ன வந்து இப்ப இந்த பீச்ல எல்லாம் கம்பியில எல்லாம் இதுல எல்லாம் நடக்க விட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களே, அதெல்லாம் பிராக்டிஸ் போய் நிக்குது. அது முடிச்ச உடனே ஒரு ஃபைட்டா, அது முடிச்ச உடனே எனக்கு ஒரு லவ் சாங் இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா படம் முடிஞ்சிடும். ஸோ இன்னும் ஒரு 8 நாள் எல்லா அப்டேட்டையும் கேட்டு முடிச்சிருவாங்க போலயே. அதுதான் நானும் கேட்டேன், ஹீரோயின் எங்கன்னு கேட்டேன். கதை எழுதி முடிக்கிற வரைக்கும் ஹீரோயினே காட்டல. கடைசியா அர்ஷத் கானை கொண்டு வந்துச்சு, இதான் ஹீரோயின் நாங்க. அதனால இப்ப எனக்கு படத்துல ஒரு ஹீரோயின் கிடையாது. அப்படி இப்படின்னு அர்ஷத்து, பாண்டி, அவன் ஒரு 4-5 பசங்க மட்டும்தான் என்னை சுத்தி நிக்கிறாங்க. கொஞ்சங்களே இல்லை. நம்ம சேனல் மாதிரி இருக்கு படம். நம்ம சேனல் உங்களை, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த டயங்கரம் படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஓகே, நம்மளோட ஃபவுண்டர்ஸ் கூப்பிடலாமானே? சும்மா ரமணி, அவங்க ஃபுல்லா இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அவ்வளவு இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்களுக்கு அதை யார்கிட்ட பேசணும்னு தெரியாதா? உள்ள போறேன், அவங்க this made upon the cloth of the life ஃபுல்லா போறாரு. எனக்கு ஓகே மட்டும் தான் தெரியும். ஓகே ஓகே ஓகே. வெளியில வேற நீங்க கமான் வேற கத்துறீங்களா? இப்ப நான் அங்கதானே போகணும். இவர் ஏன் என்ன கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒண்ணும் புரியல. இப்ப அவரை கூப்பிட்டு அவரையே இங்க வந்து பேசினாலும் என்ன மாதிரிதான் நீங்களும் நிப்பீங்க. ஓகே ஓகே. ஒரு பெரிய கைதட்டலோட let's welcome the founders of the Beer House, Harsh Sumaya and Tanvi Sumaya, ladies and gentlemen. Thank you. And also I would like to call upon the brand head Rohit to please join us on the stage. ஒரு பெரிய கைதட்டலோட let's welcome Rohit on the stage, ladies and gentlemen. இவங்க கிட்ட 2-3 வார்த்தை கேட்கலாம். இவங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா சேர்ந்து இந்த இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அவங்களுக்குலாம் வீட்லயே பயங்கர சண்டையா இருக்கு. அவங்க வீட்லயும் அவங்க 2 பேரை தான் பார்ப்பாங்க, ஆபீஸ் போனாலும் இவங்க 2 பேரை தான் பார்ப்பாங்க. ஒரு மாதிரி கெமிஸ்ட்ரி உள்ள கப்பிள்ஸா இருக்காங்க பாக்குறதுக்கு. We'll just ask, how are you, ma'am? Please, ma'am, just few words about the parents. So happy to have the esteemed Vijay Sidhu inaugurating our store. Such a privilege. Okay. Thank you for so much love. We are so pleased to be in Chennai. This is our second store. Looking forward. Ma'am, just say nandri vanakkam. Nandri vanakkam. That's it. Okay, please. Just few words, sir. We are so happy to be in Chennai. Today is the launch of our Chennai PMC Chennai store, and thank you. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. Sir, you also say nandri vanakkam, sir. Nandri vanakkam. That's it, sir. Yeah.
everyone. Vanakkam Chennai. சார் ஏதோ கான்செப்ட் பண்றவர் போல இருக்கு. அப்படி ஆரம்பிக்கிறார். ஆரம்பிங்க சார். கமான் சார். We're very proud and happy to open our second store in Chennai. So after Express Avenue, Phoenix Market City is the place where we always wanted to be. I'm super proud to have Vijay Sidhu with us. Thank you, sir. And next time I'll learn Tamil and explain you the products. ஓகே. Okay, thank you, sir. So you started your brand in 2017 and it's around 2026. Within 1 year, you have started at most 22 outlets all around the world. It's so amazing and thank you for launching it in Chennai. So there's many fashion enthusiasts in Chennai. அண்ணா வேற பாக்குறாரு. கூடவே தானமா இருந்த திடீர்னு இப்படி பேசுறியாமா? அண்ணா இந்த क्वेश्चन உங்ககிட்ட கேட்கணும். உங்களோட ஃபேஷன்னா எப்படினா உங்க ஃபேஷன் பத்தி எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணுவீங்க? உங்களோட ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட் யாரு? My fashion is my wife. Wife. இந்த சுக்கா இந்த பேண்ட் ஷூ ஏன்னா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் என்ன பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். என்னோட என்ன மிலிட்ரி மாதிரி மிலிட்ரிக்கு எப்படி ஒரு யூனிஃபார்மோ டாக்டர்ஸ்க்கு எப்படி ஒரு யூனிஃபார்மோ ஆட்டோக்கார அண்ணனுக்கு எப்படி ஒரு யூனிஃபார்மோ அது மாதிரி எனக்கு ஒரு பாக்ஸர் மட்டும்தான் என்னோட யூனிஃபார்மு. அது நம்ம பழைய வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ கொஞ்சம் கலர் கலராக அவங்க எடுத்து கொடுக்குறாங்க ஆன்லைனில் அதில் எல்லாம் பார்த்து இதை போட்டு போங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லா இருந்துச்சுன்னா தேங்க்யூ சாலினி. இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஓகே ஸோ ப்ரெஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. ஷீ வில் ஸ்டார்ட் தி ப்ரெஸ். ஸோ ப்ரெஸ் சைட்லேருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குற மாதிரி இருந்தால் மைக். புரியல கைஸ் நம்ம எல்லாருமே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துட்டு தான் போவோம். ஸ்டேஜ்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ அண்ணன் எடுத்து கொடுப்பாரு. எல்லாருமே வெயிட் பண்ணுங்க. ஓகே ஒரே ஒரு நிமிஷம் அவங்க மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு நிமிஷம். சார் your future plans, they are asking for your future plans. So this year we plan to open 50 more EBO retail outlets. Looking at expansion pan India and even in Dubai and Abu Dhabi. Very affordable, sir. The price. Who is selling them? Affordable prices, sir. Yes, so our average pricing is between 1500 to 2000 rupees and it is made for every one of you guys. Target audience, sir. Target customers. Target audience is every one of you guys who's 15 to 35 years old, young at heart, ready to dress, for everyone. Great. You are also a target audience. Okay, questions from the press side? Sorry? Audio கொஞ்சம் ஜாஸ்தி வைங்க ப்ளீஸ். கம்மி பண்ணணுமா? சார் அது பக்கத்து நம்மளது இல்லை சார். ஓகே ஸோ எனி கொஸ்டின்ஸ்? ஓகே அண்ணே நம்ம அப்படியே ஒரு குரூப் செல்ஃபி எல்லாருக்கும் எடுத்துருவோம். நம்ம வித் பிராண்ட். அதேதான் வெல்கம் டு அப்படின்னு சொன்னா நீங்களே என்ன சொல்லணும்? வெல்கம் டு நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே ரெடி வாங்க. ஓகே தேங்க்யூ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசை தான். ஆனால் இப்போ இங்கே எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல தெரியுது எனக்கு. எல்லாமே புரியுது. உங்கள் வேலையெல்லாம் விட்டு இங்கே வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் த லவ். தேங்க்யூ 6:30 மேட்ச் இருக்கு. சீக்கிரமாக இப்போ கிளம்புனா தான் போய் மேட்ச் பார்க்க முடியும். அந்த விசில எங்கே வேணாலும் போடலாம் நம்ம
இன்னைக்கு. So, அந்த whistle தான் உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாரும். ஒரு பலத்த whistle கொடுக்கணும் பாருங்க இன்னொருத்தவங்க. ஒரு நிமிஷம். அதான் நான் சிஎஸ்கேக்கு விசில் சொன்னேன், எல்லாரும் வேற வேற விசில் எடுத்துக்கிட்டு பிரச்சனை இல்லை. விசில் அடிக்கிறதுக்கு முன்னாடி பூத்துக்கு போறதுக்கு முன்னாடி 2 தடவை யோசிச்சுட்டு யாருக்கு வேணாலும் உங்க ஓட்டை போடுங்க. ஏன்னா இது ஜனநாயக நாடு. அதனால எல்லாருக்குமே ஓட்டுரிமை இருக்கு. யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு போய் உங்க ஓட்டை போடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ சோ மச், லவ் யூ ஆல். சாரி, தேங்க்யூ. Guys, பத்திரமா நம்ம விஜய் சித்து அவர்கள் அனுப்பிவிட போறோம். சோ கொஞ்சம் கோஆபரேட் பண்ணி